ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரீசெண்டாக என்னென்ன பயங்கரமான ஹாலிவுட் சைடில் இந்த அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தி ராக்கோட அப்கமிங்கான மூவி நம்ம ஸ்மாஷிங் மிஷின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட என்டர் டைட்டில். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்த்ததுக்கப்புறமா இவர் நம்ம ராக்கை தான் டுவேன் ஜான்சனான்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு டவுட் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார், முடியெல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இப்போ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபைட்டரோட கேரக்டராக நடிச்சிட்டு இருக்காரு. அண்டு அதுதான் இந்த ஸ்மாஷிங் மிஷின்னு சொல்லிட்டு கான்செப்ட் பயங்கரமாக இருக்குது. ஃபைட்டிங் கேட்டகிரியான மூவி அண்ட் ராக் வேறு பயங்கர மஸ்குலராக இருப்பாரா. என்ன இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கொஞ்சம் பேக்ஸ்லாம் இருக்கும், முடியெல்லாம் இருக்கும். அதனால அதை பார்த்ததுக்கப்புறமா நம்ம ராக் மாதிரியே அது சுத்தமாக தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இது கொஞ்சம் பயங்கர லெவலாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு. அண்ட் நம்ம மான்ஸ்டர்வர்ஸில் ஒரு பேட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன் நம்ம ஆடம் வின்கர், ஸோ இவர் தான் நம்ம மான்ஸ்டர்வர்ஸில் நிறைய மூவிஸ்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிள் நம்ம காட்ஸிலா vs காங் அண்ட் நம்ம காட்ஸிலா எக்ஸ் காங் மூவி எல்லாம். அண்ட் இப்போது அவர் வந்து என்டையர் மான்ஸ்டர்வர்ஸ் விட்டு வெளியே வந்துட்டாராம். ஸோ அதனால இப்போ அப்கமிங் நியூ வர மூவிஸ் எல்லாத்தையும் மான்ஸ்டர்வர்ஸில் வேறு எதுவும் நியூ டேரக்டர் தான் அவங்க எடுக்க போகிறாங்க. அண்ட் அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்துலாம். ஏன்னா இப்போ நம்ம ஆடம் வின்கர் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேருந்து வந்து என்டையர் காட்ஸிலாவோட ஃபேனாக இருந்திருக்காரு. ஸோ காட்ஸிலா காங்குக்கெல்லாம். அண்ட் அதனால அவர் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு விஷயமாக வந்து என்டையர் படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதனால தான் என்டையர் மூவியும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கணும்னு சொல்லுவேன். நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மான்ஸ்டர்வர்ஸே வந்து க்ளோஸ் பண்ணுற நிலமையில் இருந்தாங்க. ஆனால் அந்த காட்ஸிலா vs காங் அப்புறமா தான் திருப்பியும் மான்ஸ்டர்வர்ஸோட டோர்ஸே ஓப்பன் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கு மெயின் வந்து நம்ம ஆடம் வின்கர் தான் வந்து காரணம்னு சொல்லுவேன். அண்ட் இப்போ அவரே வந்து என்டையர் மான்ஸ்டர்வர்ஸில் இல்லையா. ஸோ அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் நம்ம மார்வல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ். ஏன்னா அப்கமிங் எக்ஸ்மென்காக நியூ மூவி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதில் இப்போதைக்கு ரைட்டர் பார்த்தீங்கன்னா மிஷேல் லெஸ்ஸின்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு ரைட்டர் இருக்காங்க. ஸோ அவங்க தான் இப்போது என்டையர் படத்துக்கும் ஸ்கிரிப்ட் எழுத போகிறாங்களாம். ஸோ ஓகே, இப்போ அட்லீஸ்ட் ஸ்கிரிப்ட் ஒர்க்காச்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போனா கண்டிப்பாக நம்ம ஃப்யூச்சரில் மார்வல் சைட்லேருந்து ஒரு நல்லபடியான எக்ஸ்மென் மூவியை எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்துட்டாங்க, லைக் எக்ஸ்மென் யூனிவர்ஸ், நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எல்லாம். ஸோ அதனால் அது ஃபுல்லாகவே ஒரே மாதிரி இருக்க போகுது. அண்ட் இதில் என்னென்ன கேமியோஸில் எப்படியெல்லாம் வந்து நம்ம அவெஞ்சர்ஸோட கேரக்டர்ஸ்லாம் உள்ளே மிக்ஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு அதெல்லாம் அப்படியே பொறுமையாக பார்த்துடலாம். ஸோ நம்ம பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியனுக்காக ஒரு நல்ல அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா இப்போ என்டையர் நம்ம பைரட்ஸ் ஆஃப் தி கரேபியன் ஒரு ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு 2 அப்கமிங் பெரிய மூவிஸ் அவங்க பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் என்ன வந்ததுன்னா, லைக் பழைய மூவிஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தது. பட் இப்போ ஓகே, 2 மூவி வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் வந்து என்டையர் ஜானி டெப்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காராம், அவரை கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதை பற்றி எதுவுமே இன்னும் டிஸ்க்ளோஸ், லைக் அதை வந்து வெளியே சொல்லவே இல்லை அவங்க. ஸோ நம்ம ஜானி டெப் திருப்பியும் ஆஸ் நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோவா வருவாரா இல்லையா, ஸோ அது இன்னும் கொஷின் மார்க்காகவே இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது லைக் அவங்க பண்ணுறாங்க. அண்ட் அதில் இப்போ கூட நம்ம ஜானி டெப் வந்தால் கரெக்டாக தான் இருக்கும். பட் ஃப்யூச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கும் போது அவர் நம்ம கேப்டன் ஜாக் ஸ்பேரோவாகவே இருக்க முடியுமா, இல்லை ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கேரக்டரை கொண்டு வரலாம் தான் என்கிட்ட ஸ்டூடியோ வந்து யோசிப்பாங்க. ஸோ அதனால் இதுக்கு மேலே எந்த ஒரு ரிவீலும் பண்ணலை. ஆனால் ஓகே, நல்ல விஷயம். பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் இன்னும் வந்துட்டுருக்கு. அண்ட் அது கண்டினியூ ஆகுதா இல்லை என்கிட்ட நியூ ரீபூட்டான்னு வருதுன்னு சொல்லிட்டு அது நம்ம வெயிட் பண்ணோம். இன்னும் அது கொஞ்சம் லேட்டராக தான் சொல்லுவாங்க. அண்ட் நம்ம நைஸ் அவுட்டோட 3rd பார்ட்டோட இப்போ வந்து ரிவ்யூலும் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட டைட்டில் கூட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது, நம்ம நைஸ் அவுட் 3 வேக் அப் டெட் மேனுன்னு சொல்லிட்டு. அண்ட் என்டையர் படத்தில் அகெயின் நம்ம டேனியல் கிரேக் திருப்பியும் ஆஸ் ஒரு ஸ்மார்ட்டான பயங்கரமான டிடெக்டிவ் வந்துட்டார். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம நைஸ் அவுட் 1 தான் வந்துருக்கு. அதுக்கப்புறமா நம்ம கிளாஸ் ஆனியன் சொல்லிட்டு ஒரு மூவி கொண்டு வந்தாங்க. அதுவும் பயங்கரமாக இருந்தது, நல்ல ஒரு மிஸ்ட்ரி சால்விங்காக இருக்கும். அது பார்க்கும்போது நம்மளால் ஒரு சின்ன ஒரு கெஸ் பண்ண முடியாது யார் எப்படி யார் மர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு. பட் லேட்டரான அப்படியே படத்தில் அப்படியே ஸ்டோரி சொல்லும்போது செம்மையாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் இந்த வேக்கப் டெட் மேன் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். அண்ட் என்டையர் மூவி நம்ம நெக்ஸ்ட் எதாவது ரிலீஸ் ஆக போகுதுன்னு கூட மென்ஷன் பண்ணிட்டாங்க 2025. அண்ட் எல்லாருமே ப்ரோ நம்ம விச்சர் சீசன் 4 எப்போ ப்ரோ வரும்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அண்ட் அதை பற்றி தான் இப்போ ஒரு நல்ல ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு. ஏன்னா நம்ம விச்சர் சீசன் 4 நம்ம ஹென்ரி கெவில் கிடையாது. அண்ட் அதனால் என்டையர் இப்போ நம்ம லியாம் ஹெம்ஸ்வர்த் தான் வந்து நம்ம என்டையர் விச்சரோட கேரக்டராக நடிக்க போகிறார். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் லுக் இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பார்க்கும்போது ஓகே, நம்ம கொஞ்சம் ஓகேஷாக தான் இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் ஹென்ரி கேவில் தான் கொஞ்சம் மாசாக இருந்தார். ஆனால் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக அப்படியே மேட்ச் பண்ணி வச்சுருக்கான்னு கூட சொல்லுவேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு நீங்களே இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. அது நல்லபடியாக தான் இருக்குது. ஆனால் ஹென்ரி கேவில் தான் பர்ஃபெக்டாக இருந்தார்.
அண்ட் மை லேடி ஜேன் சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நியூ மூவி நம்ம அப்கமிங் ஜூன் 27 தான் ரிலீஸ் ஆக போகுது என்கிட்ட நம்ம ப்ரைம் வீடியோவில். அண்ட் இப்போ என்கிட்ட இந்த மூவியோட ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம் என்னென்னா நம்ம தமிழ் தெலுங்கு டப்டோடையும் இப்போது ரிலீஸ் ஆக போகுது. என்டையர் கான்செப்ட் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு கான்செப்டை தான் வந்து காமிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் அப்படி தான் இருந்திருக்கு உள்ள ஸ்டோரி வைஸில். ஆனால் அதில் நம்ம ஜேன் கேரக்டர் வந்து ஃபேமஸ் ஃபார் அவங்க சாக போகிறாங்களாம். ஆனால் இப்போ அவங்க சாகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை எப்படி மாற்றுறாங்கன்னு தான் வந்து என்டையர் படத்தோட கான்செப்ட்டு. ஸோ அது கொஞ்சம் டைம் ட்ராவலா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயமானு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லலை. ஆனால் என்ன நல்ல ஒரு ஃபன் காமெடி டோனோட இப்போ கொண்டு போயிருக்காங்க ட்ரெய்லரில். ஆனால் ட்ரெய்லர் நல்லபடியாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்டோட சீசன் 2வோட ஒரு பயங்கரமான அண்ட் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆன ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதில் என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரொடக்ஷனே அவங்க ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இன்னும் மூவி எடுக்க ஆரம்பிக்கல, சீரீஸே எடுக்க ஆரம்பிக்கல. அண்ட் அதுதான் கொஞ்சம் எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா இந்த கான்செப்ட் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் சீசன் 1லாம் நல்லபடியாக போயிருந்தது, நல்ல ரீச். சீசன் 2லாம் அப்படியே உடனே ரினியூ பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வருஷம்லாம் ரிலீஸ் ஆகிக்க வேண்டியது மெயினாகவே இந்த வருஷத்தோட கடைசியில் வந்து ரிலீஸ் ஆகணும். பட் இன்னும் கூட அவங்க ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணல. அண்ட் இப்போது கொஞ்சம் உள்ள இன்டர்னலாக என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா எந்த ப்ரொடக்ஷனே போஸ்ட்போன் ஆகிட்டு நெக்ஸ்ட் இயர் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு லைக் நம்ம 2025 தான் அவங்க எடுப்பாங்க. அண்ட் அப்போ தான் மேக்ஸிமம் ரிலீஸும் ஆகலான்னு. பட் இதை பற்றி இன்னும் நெட்ஃப்ளிக்ஸ் ஆஃபிஷியலாக எந்த ஒரு அப்டேட் சொல்லலை. ஒரு இன்டர்வியூவில் உள்ள இன்டர்னல் சோர்ஸ்லேருந்து தான் என்டையர் இப்போது இந்த அப்டேட் வந்து வெளியே வந்திருக்கு. பட் பார்ப்போம் எப்படி கொண்டு வராங்க. அண்ட் அதனால தான் இன்னும் சீசன் 1 அவங்க ரிலீஸும் பண்ணாமல் இருக்காங்க. லைக் நெட்ஃப்ளிக்ஸோட கான்செப்ட் என்னென்னா இப்போ சீசன் 2 ரிலீஸ் ஆகுதா நெக்ஸ்ட் மந்த்து, அது ஒரு மந்த் முன்னாடி தான் வந்து நம்ம சீசன் 1 அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம இன்னும் சீசன் 1 தமிழ் டப்டோட வராமல் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு வந்த எல்லா ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் மெயினாக இன்றைக்கி சொன்ன எந்த அப்டேட் கேட்டு நீங்கள் வச்சுக்கிறா வெயிட் பண்ணுங்கள், ஹைப் ஆகிறீங்களோ அதுக்கு ஒரு கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.